அடேங்கப்பா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிட்டத்தட்ட ஒரு போர் நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. மீனா அம்மாவோட பூக்கடைய காலி பண்ணணும்னு சிந்திச்ச சிந்தாமணி ஒரு பெரிய பஞ்சாயத்தையே கிளப்புனா பாத்துக்கோங்க. அழுகி போன தேங்காய் பூ விக்கிறாங்கன்னு ஒரு பொய் புகார் கொடுத்து அங்கிருந்த அதிகாரிக்கும் நல்லா கையூட்டு கொடுத்து அந்த கடையை கோவில்ல இருந்து நீக்கவே வச்சுட்டாங்க. இந்த விஷயம் முத்துவுக்கு காதுக்கு போனதும் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சுங்க. ஒரு அதிகாரி பணம் வாங்கிக்கிட்டு தான் இப்படி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதும் முத்து சும்மா இருப்பானா? நேரா ஒரு மேல் அதிகாரி கிட்ட போய் என் மாமியார் கடையை மீட்டு தாங்க, கூடவே அந்த லஞ்சம் வாங்கின அதிகாரியையும் கையும் களவுமா புடிச்சு தர்றேன்னு சவால் விட்டார். தன்னோட நண்பன் ஒருத்தரை அனுப்பி கடைக்கு பர்மிஷன் வேணும்னு கேளு, எவ்வளவு கேக்குறான்னு பாப்போம்னு சொன்னான். அதிகாரியும் சட்டுன்னு 10,000 வாங்கிட்டு பர்மிஷன் ஓகேன்னு சொன்னார் பாருங்க. முத்துவும் மேலதிகாரியும் மறைஞ்சு நின்னு எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க. மேலதிகாரி நேரா அந்த அதிகாரி கிட்ட போய், என்னப்பா பண்ற நீ, எதுக்கு 10,000 வாங்கினு பொறிஞ்சு தள்ளினார். அதிகாரி, இல்ல சார், கடை வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னு மழுப்ப பார்த்தார். மேலதிகாரி உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த 10,000 எடுத்து, லஞ்சமா வாங்குற, கடை நடத்துறதுக்கும் அதைவிட அதிக பணம் கொடுத்தா கடையை தூக்குறதுக்கும் தான் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? அடப்பாவி, அரசாங்க அதிகாரிங்கிறவன் மக்களுக்கு சேவை செய்யதானே இருக்கீங்க, உன் தேவைக்காக அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறியான்னு சமடோஸ் கொடுத்தார். இப்படி லஞ்சம் வாங்கி வேலை பார்க்கிற உன்னோட வேலையை டிஸ்மிஸ் பண்றேன்னு மேலதிகாரி அதிரடியா சொல்லவும் அதிகாரிக்கு தலைமையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. வேலை போயிடக்கூடாதுன்னு பதறி போய் உண்மைய உளறிட்டாரு பாருங்க. சிந்தாமணிங்கிறவங்க தான் எனக்கு பணம் கொடுத்து அந்த பூக்கடையை தூக்க சொன்னாங்கன்னு ஒப்புக்கிட்டார். மேலதிகாரி, யாரு அந்த சிந்தாமணின்னு முத்துக்கிட்ட கேட்க, என் மாமியாருக்கு தொழில் போட்டியாளர் சார், அவங்க பூக்கடை நடத்துறது பிடிக்காம தான் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு முத்து விளக்கினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்கு போன முத்துக்கிட்ட மீனா கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சுங்க. அவளோட ஸ்கூட்டி தொலைஞ்சு போன விஷயத்தை சொல்ல முத்து உடனே, சிந்தாமணி தான் உன் அம்மா கடையை தூக்க லஞ்சம் கொடுத்திருக்கா, அதனால உன் ஸ்கூட்டி தொலைஞ்சு போனதுக்கும் அவதான் காரணமா இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். உடனே திருட்டு வண்டிகளை விக்கிற இடத்துக்கு போய் விசாரிக்க கிளம்பினார் முத்து. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சுதா? மீனாவோட ஸ்கூட்டர் கிடைச்சுதா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.